தம்பி உதயநிதி, இந்த செய்தி உனக்கு தான். அதாவது இப்போ நீங்கள் எலெக்ஷனில் தோற்று முடிச்சுட்டு என்னென்ன கணக்கெல்லாம் போட்டிங்க, எப்படின்னா கவுக்கலாமா, எப்படின்னா பண்ணலாமா, எப்படின்னா செய்யலாமான்னு. அதுலேயும் தோல்வி. நான் அப்புறம் ரஜினியை ஏவி விட்டீங்க. ரஜினியை வந்து மக்களை பேசி வாய் அடிக்கிட்டாங்க. அப்புறமா லாரன்ஸ்னு ஒருத்தர் கூப்பிட்டீங்க, அவரையும் மக்கள் பார்த்துட்டாங்க. நான் இப்போ அப்புறமா இந்த சத்யராஜ், இப்போ தனுஷ் வந்துக்கிறாரு. நான் இவங்களெல்லாம் எல்லாரையும் ஏவி விட்டீங்க, எல்லாத்தையும் மக்களை பார்த்து அமிச்சாங்க. ஆனால் நீ இப்போ ஒரு பொய் பேசின பாரு, போலீஸ் அரெஸ்ட்டு பண்ண ஆரம்பித்தாங்க. நான் வந்து கேட்டேன், என்னங்கன்னு நீங்கள் அவங்கள அரெஸ்ட் பண்ண வந்தேன்னு. நீ எங்கே அங்கே இருந்த? ரெண்டே கால் அவராக கக்கூஸில் தானே இருந்த. உன் கக்கூஸில் வரல, உன் கக்கூஸில் தான் தண்ணி வரலன்னு அர்த்தம். நீ கேட்ட பாரு. அப்புறம் நான் காவிரியை சொன்னேன்ட்டு. அந்தமாரி ரெண்டே கால் அவராக நீ கக்கத்தில் உக்காந்த. ஆனால் போலீஸுக்கிட்ட பேசுனதெல்லாம் உங்கள் ஒய்ஃபு, மக்களே எல்லாருக்கும் தெரியும். அன்றைக்கி நீ போய்ட்டு உக்காந்து ஆக்டியும் கொடுத்தப்பார். 2 ஹவராக பாத்ரூம். அப்போது அதில் உனக்கு எவ்வளோ பயம் வந்துருக்கணும், அத்தனை நினச்சி பாரு. நீ சொல்கிறதுக்கெல்லாம் நாங்கள் பயம் இல்லை, நாங்கள் வந்து எங்கள் வக்கீலை வர வச்சிட்டோம், எங்கள் வக்கீல்கிட்ட ஃபோன் பண்ணிட்டோம், எங்கள் கட்சியாரனை கூப்பிட்டு யார் உன் கூட இருக்கிறதுலாம் இந்த 5 கிழவனுங்க இருக்கானுங்க. KN நேரு, மா சுப்பிரமணி, இந்த டங்கா எல்லாம் பண்ணுக்கிறான் பார், அறநூற்றி அமைச்சர் இருந்தான் பார், ஃபுல்லாக கொலை பண்ணி எல்லாத்தையும் வச்சுருக்கிறான் பார், அந்த சேகர் பாபு. அவன் இன்னும் ஒரு 2-3 பேர் உன் கூட இருந்தாங்க. அதனால தான் நீ சந்தோஷமாக போன. அப்போ கூட சந்தோஷமாக இல்லை, உன்னை திருவா நாய் வண்டி மாரி வச்சு சுற்ற வச்சாங்கல்ல, அதுவே ரெக்கார்டு தானே. இதை வந்து நீ பெருமையாக சொல்கிற. ஆனால் இப்போ உங்களுக்கு என்ன, இந்த குடியரசு தினத்தில் வந்து நம்ம தலைவர் கொடியேற்றிட்டார், அந்த காண்டு தானே உங்களுக்கு. ஆனால் நேற்றெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக சோறே இருக்க மாட்டீங்க. உங்கள் குடும்பத்தில் யாருமே அதை பார்த்து சோறே இருக்க மாட்டீங்க. இப்படியெல்லாம் வந்து இவ்வளோ கேவலமாக பேசக்கூடாது தம்பி. உங்கள் அப்பா ஆச்சாண்டார், உங்கள் அப்பா ஆச்சில் கோவிலியா கொலை, இல்லை கொள்ளடிக்கலையா, இல்லை மொல்லை மாதிரி செய்யலையா, இல்லை சாராயம் கெஞ்சாலாம் கொடிப்பட்டும் பறந்தது உங்கள் ஆட்சியில், உங்கள் அப்பா ஆட்சியில். ஆனால் நீ வந்து இப்போ ஒரு சாவு வந்தா அங்கங்கே போய் இப்போ கேட்குற. உன் ஆட்சியில் வந்து பல கொலை. ஏன் அண்ணன் ஒரு பெருந்தலைவர், அவர் வீரன் ஆம்சாங்க. ஆனால் அவர்கிட்ட ஸ்டேட் செட்டாக 2 பேர் வந்து அவரை சண்டை போடுறாள். அவரை கொலை பண்ணதும் உங்கள் ஆட்சியில் தான். ஆனால் மாட்டுவார் இப்போ ஒருத்தர், அதுக்கு தான் போட்டுக்கிறாங்க. இந்த தடவை மாட்டினான்னா அவரை ஒருத்தர் பிடிச்சா யார் பின்னாடி போவீங்கன்னு தெரியாது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்க. வார்த்தை அழிந்து பேசு தம்பி. நீங்கள் தோற்றுட்டீங்கன்னு தான் கரெக்டு. இன்னும் ஒரு 5 வருஷம் உங்களால் பொறுக்க முடியாதா? 5 வருஷம் பொறுத்து ஆளு பண்ணிக்கங்க. நீ பேசுகிற வார்த்தையிலே வந்து இப்போ வந்து ஜோசப் விஜய்க்கு எல்லாம் என்கரேஜ் ஆகுது. நீ பண்ணுறது, நீ சிரிக்கிறது, நீ கூத்து போடுறது, நீ பேசுகிற பொய் எல்லாத்தையும் சொல்கிற பேர் போய் இந்த கட்சியை போய்ட்டு மானங்கட்ட. ஆனால் அதுவும் உனக்கு ஃபஸ்ட்டு உனக்கு பேச தெரில. மானங்கட்ட கட்சின்ற, ஓடக்காலி கட்சின்ற, ஓடக்கால் தலைவர்ன்ற அவர் பார்த்தா நீ இவ்வளோ தப்பான வார்த்தை பேசுனிய. அவர் ஏதாவது உங்களை ஒரு வார்த்தை பேசினாரா பார்த்தியா? அவன் தான் தலைவர். அதாவது உங்கள் தாத்தா அரசியலில் கட்சி குச்சிட்டார் ஜோசப் விஜய். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோ. வார்த்தையை அளந்து பேசுவா தம்பி. நீ என்ன தம்பி 4, 6, 7 கிழவனை வச்சுக்கிட்டு நீ சிரிக்குது, அவனு தான் சிரிக்கிறான்னு அவன் தான் கை தட்டுறாங்க. மக்கள் கை தட்டல, மக்கள்லாம் காரி திப்புறாங்க உங்கள் மேலே. என்ன இந்த பையன் அடுங்க மாட்டானான்னு கேட்குறாங்க. உதயநிதி எப்போ பேசணுன்னு பார்க்குறாங்க. ஏன்னா நீ பேசுகிறான், உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. நீ வேறு பொய்யம் ஆடுறியா, பொய்யான தகவல் பேசுறியா, பொய்யான வார்த்தைகளை விடுற, பழையான பண்ண முடியாதுலாம் சொல்கிற, நடக்காதெல்லாம் நந்த மாதிரி சொல்கிற. அதனால் வந்து பொய் கற்றுக்கணுன்னா உங்ககிட்ட ஒரு 20 நாள் இருந்தால் பல பொய்யை கற்றுக்கலாம். பேசுறதுக்கு ஒரு இது வேணும் தம்பி. இதெல்லாம் ரொம்ப கேவலமான வார்த்தை. ஆனால் நீ இந்த 5 வருஷம் இவர் இருந்துட்டு நல்ல மாதிரி போப்பான்னு சொல்ல. 20 வருஷம் 25 வருஷம் ஆனோட விஜய் நீயே தான் இருக்கணும், இந்த ஜோசப் விஜய் தான் இருக்கணும் இந்த தமிழ்நாட்டுக்கு தலைவரா அப்படின்ட்டு நீ நினைக்கிற. நீ பேசலாம் அப்படி தாங்குது. அவருக்கு கொஞ்சம் பேச்சை கட் பண்ணு.